கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 4:4. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே அமர்ந்திருந்து சிந்தித்து கொண்டிருங்கள். மேலும் வேதவசனம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கோபம் தனிய கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோபம் ஒரு கொல்லும் கொடிய பாவம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கோபத்தை இரண்டு விதத்திலே நாம் அதை செயல்படுகிறதை நாம் பார்ப்போம். ஒரு சமயம் வியன்னா என்ற பல்கலைக்கழகத்தில் ஹிட்லர் என்பவர் அதில் படிப்பதற்காக போயிருக்கிறார். அங்கே இருந்தவர்கள், நீங்கள் யூதர் கிடையாது, உங்களுக்கு அந்த இடத்துல சீட்டு கிடையாதுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. அதனால் என்ன செஞ்சிட்டாரு, தன் ஆட்சி காலத்தில் அந்த ஜெர்மனி தேசத்தில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த யூதர்கள் ஒரு யூதர்களை விடாமல் கொண்டு குவிச்சிட்டார். யூதர்கள் எங்கிருந்தாலும் அழித்து போடுங்க அப்படின்ட்டு யூதர்களை கொண்டு குவிச்சிட்டார். பாருங்கள், ஒரு கோபம் எந்த விதத்தில் ஒரு மனிதனை அது ரியாக்ட் பண்ணுகிறது பாருங்கள். அதே நேரத்தில் காந்தியடிகள் அவர்கள் ஆப்பிரிக்க தேசத்தில் ட்ரெயினில் பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறார். முதல் வகுப்பில் பயணம் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு வெள்ளையன் என்ன செஞ்சுருக்கிறான், இந்த காந்தியடியை பூட்ஸ் காலால் உதைச்சி, நீ இறங்கி கீழே போயிடு, கீழே இறங்கி போய் 3rd கிளாஸில் போ அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி நிற்கிது. அப்போ அவர் பொறுமையாக கேட்குறாரு, நான் டிக்கெட்டு 1st கிளாஸில் எடுத்திருக்கேன், நான் ஏன் இறங்கி நான் 3rd கிளாஸுக்கு போக வேண்டும்? 3rd கிளாஸுக்கு போக வேண்டியதில்லை, நான் 1st கிளாஸ் டிக்கெட் வைத்திருக்கேன். இல்லை, நீ எங்கள் இனத்தை சேர்ந்தவன் கிடையாது, நீ கருப்பு இனத்தை சேர்ந்தவன், நீ இந்தியாவை சேர்ந்தவன், அதனால் நீ இறங்கி வேறு அந்த 3rd கிளாஸுக்கு போ என்று சொன்னார். உடனடியாக காந்தி பொறுமையோடு இறங்கி அவர் 3rd கிளாஸுக்கு போயிட்டார். பிறகு இந்தியா வந்த உடனே அவர் ஒரு சபதம் எடுத்தார். உப்பு சத்தியாகிரகம், அகிம்சை இவைகளிலே போராடி வெள்ளையனே வெளியேறு என்று என்கின்ற ஒரு சகாப்தத்தை உருவாக்கி அவ்வளவு வெள்ளையர்களையும் வெளியேறுவதற்கு உரிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தார் காந்தியடிகள். ஒரு ஹிட்லர் கோபத்தை கையாண்ட விதத்தை பாருங்கள், மகாத்மா காந்தி கோபத்தை கையாண்ட விதத்தையும் பாருங்கள். அதே நேரத்தில் வேதத்தில் யோபு கோபத்தை கையாண்ட விதத்தை பாருங்கள். மனைவி கோபத்தோடு பேசுகிறாள். யோபு 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்க்கும்போது நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஐயா, நீ இன்னமும் உன் தேவனை நீ போய் வணங்கிக்கிட்டு இருக்கே, உன் தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு போ அப்படின்னு சொல்லி கோபத்தோடு பேசுகிறார். அப்பொழுது யோபு, வேதம் சொல்ல இருக்கிறது, யோபுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். யோபு பொறுமையாக பதில் சொல்கிறார். அப்பொழுது, ஏம்மா, நன்மையை பெற்ற தேவனத்திலிருந்து தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவர் பொறுமையோடு மனைவியை கையாண்ட விதத்தை பார்க்கிறோம். அதே நேரத்தில் மோசே கோபம் கொண்ட விதத்தை பாருங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். ஆனால் தன் கையில் வைத்திருந்த கோலை எடுத்து ஓங்கி 2 தரம் கண்மலையை அடித்து விட்டார். அடித்ததனாலே வந்த விளைவு, அவர் கானான் தேசத்துக்குள்ளே அவனும் ஆரோனும் அந்த ஜனங்களும் போய் சேர முடியாமல் போய்விட்டது. அதே நேரத்தில் மோசே மலையிலேருந்து இறங்கி வரும்போது இந்த மக்கள் எல்லாரும் அந்த கன்றுக்குட்டியை வைத்து வணங்கி கொண்டிருந்த பொழுது அவருக்கு தனக்கு வந்த கோபத்திலே கர்த்தர் எழுதி கொடுத்த அந்த 10 கற்பனைகளை அந்த கட்டளைகளை கீழே போட்டு உடைத்து விட்டார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் தங்களுடைய கோபத்தினாலே வேலை இழந்து, கோபத்தினாலே குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள உறவுகளை இழந்து, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள உறவுகளை இழந்து, சமாதானத்தை இழந்து இன்றைக்கு கோர்ட்டு வரைக்கும் போயிருக்காங்க. ஒரு கோபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு கொல்லும் கொடிய பாவமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் யோபுவை போல, அவர்களுடைய நண்பர்களும் யோபுவை டென்ஷன் ஆக்குனது போல அப்போ பொறுமையாக தான் அவர் பதில் சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் நீங்களும் நானும்
பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. பொறுமையாக இருந்து அந்த மகாத்மா காந்தியை போல அவரும் வேதாகமத்தை கற்று தேர்ந்தவர். நீங்களும் நானும் பொறுமை உள்ளவர்களாக இருந்து பெருமை உள்ளவர்களை பார்க்கிறோம். பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் இந்த நாளிலே என்ற குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொண்டு, யோபு பொறுமையாக இருந்து 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? காட் பிளஸ் யூ. பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து கலிகூர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த உதவி செய்யும். உலகம் எங்கு நடக்கிற ஆராதனைகளை ஆசீர்வித்தார். இயேசுவே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியெடுத்து பாதுகாத்து பெந்தெகோஸ்தே நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள் இது. இதை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆவியானவரால் நடத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.